வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். தமிழகத்தில் இன்று முதல் மழை, வெப்பம் படிப்படியாக குறையும். வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள். இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்கிற ரெட் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் இன்று முதல் பல்வேறு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வெப்பம் படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை அடுத்த தெலுங்கானா, கர்நாடகா உள்பகுதிகளில் செல்லும் வாய்ப்புள்ளது. அத்துடன் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நேற்று மழை பெய்துள்ளது. பிற இடங்களில் பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலையும் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை என்றாலும் ஒரு சில இடங்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகமாக காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை குறித்து இந்நிலையில் வளிமண்டலத்தில் சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தெலுங்கானா முதல் குமரி கடல் வரை ஒரு உள் கர்நாடகா வழியாக தமிழகத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு சுமார் 30 to 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 30ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் எனவும், 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதிகளில் மிதமான மழை பெய்யவும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.